தயவு செய்து அதெல்லாம் இப்பவே முன்கூட்டியே இப்ப ஆரம்பிச்சாச்சு. அதெல்லாம் இப்போ முறையா எல்லாம் சட்டத்துக்கு உட்பட்டு எல்லாமே ப்ராப்பரா நடக்கும். சொல்ற கேளுங்க. அவர் கரெக்டா நீங்களே இருந்து அவருக்கு அப்ளை பண்ணி விடுங்க, கிடைக்கும். அவர் வீட்டில் படுத்து கிடந்துட்டு சாயந்தரம் வந்து கரெக்டா அதை அப்ளை பண்ண விட்டா எப்படி கிடைக்கும்? ஒண்ணு 12,000 மாடு சொல்றதே கேளுங்க சார். 12,000 மாடு பதிவு செய்யறாங்க. அவுக்குறது 2,400 மாடு தான் அவுக்க முடியும். அதனால முறையா தான் எல்லாம் பண்ணுவாங்க. நம்மளா நம்ம ஃபங்க்ஷனை வந்து ஒரு தவறானதை சொல்லக்கூடாது. எந்த வீரராக இருந்தாலும் யாரையும் அவாய்ட் பண்ண போறதில்ல. ப்ராப்பரா பதிஞ்சு பண்ணிக்கிடுவோம். அவங்க பதிவக்கூடிய இத்தனை நாள் டைம்னு சொல்லி மாவட்ட நிர்வாகம் இன்னைக்கு மாடு கொண்டு வாங்க, அதுக்கான டோக்கனை மாடுபிடி வீரர்களுக்கு இவ்வளவு நேரம்னு அந்த நேரத்தை ஒதுக்கி பேப்பர்லையும் சொல்லி மீடியாக்கள்லையும் சொல்லி எல்லாம் ஏற்பாடு பண்ணாங்க. அந்த டயத்துக்குள்ள பண்ணணும்ல. தயவு செய்து வீடியோ இருக்கு, அதுல நீங்களும் உட்காந்துக்கங்க. இது கரெக்டா தப்பான சொல்லுங்க. அது வந்து வருவாய்த்துறையும் பாக்குது, எல்லாம் பாக்குறான். ஒரு சின்ன தப்பு கூட பண்றதில்ல. அதுக்குன்னு ஒரு கமிட்டி முடிவு பண்ணும். சும்மா விழுந்து வர்ற மாடு நான் பிடிச்சிட்டேன்னு சொன்னா அது ரெக்கார்டு ஆகாது. அவங்க ரெக்கார்டு பண்ணிக்குவாங்க. அதெல்லாம் போன வட்டம் சொன்னாங்க. எல்லாம் சொன்னாலும் நீதிமன்றத்தில் கரெக்டான முடிவு எடுத்திருக்கிறாங்கன்றதான் சொல்லியிருக்கிறாங்க. அது கரெக்டா தான் இருக்கும். சொல்றவங்களுக்கு வந்து என்ன சொல்றீங்க? அப்படியெல்லாம் இல்லை. எல்லாத்துக்கும் 100% அப்படி கிடைக்காத வீரர் கிடைக்காத காலைன்னு நீங்க சொல்லுங்க. அதெல்லாம் இப்போ அறிவிக்க போறாங்க. முன்கூட்டியே பதிஞ்சுக்கிற சொல்லுங்க. நாங்க இந்த டோக்கனோட பதிஞ்சிருக்கோம், எங்களுக்கு கிடைக்கிறேன்னு சொல்லுங்க. ஆனா 2,400 பேர் 3,000 பேருக்கு தான் கிடைக்கும். 9,000 பேருக்கு கிடைக்காது. ஏன்னா அதுக்கெல்லாம் அவுக்க முடியாது. எப்படி நீங்களே சொல்லுங்க, இல்ல நீங்களே இருந்து பண்ணுங்க. இல்ல டைமிங் இல்ல. காலையில 7 மணிக்கு ஆரம்பிச்சு 5 மணிக்குள்ள முடிக்குவாங்க. அதுக்குள்ள எவ்வளவு போகணுமோ அவ்வளவு காலையில் பாதுகாப்பா போகணும். வீரர்களும் பாதுகாப்பா இருக்கணும். இது 3 ஜல்லிக்கட்டுலையும் இது ஆண்டாண்டு காலமா முறையா அரசு ஜல்லிக்கட்டு அரசு கவனம் செலுத்தி அத்தனை அதிகாரிகளும் இப்ப பாத்தீங்க. எல்லா துறையுடைய அதிகாரிகள் வர்றாங்க. அதுக்கான இருக்கு. நடத்துறதுக்கு முன்னுக்க நீங்க உங்க மனசுக்கு பட்டு ஏதாவது குறைன்னு இருந்தா அதை சொல்லுங்க. அது சரி செய்ய சொல்றோம். சரியா இருக்கும். இப்ப அதுக்கு மீறியும் கிராம கமிட்டின்னு ஒன்று இருக்கும், கிராமம்னு இருக்கும். அவங்களுடைய பரிந்துரைகளையும் இப்படியெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. அதையும் நாங்கள் கேட்டு தான் செய்வோம். சரியா? அதனால யார் எல்லாருடைய கருத்தையும் கேட்டு இதுல எந்த குறையும் இருக்காது, எந்த பாகுபாடும் இருக்காது. அதெல்லாம் நிரந்தர வாடிவாசம் எடுக்கிறதுக்கான ஒரு இது இருக்கு. அவங்க எல்லாரும் ஒருமித்த கருத்து வந்து இந்த இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொன்னா அரசு பண்றதுக்கு தயாரா தான் இருக்கும். இப்ப கொஞ்சம் தள்ளி இருக்கு, அதை கொஞ்சம் நடுவில் போட்டு பண்ணுங்கன்னு கிராம கமிட்டி சொல்லியிருக்காங்க. அதையும் பரிசீலனை பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன கிராமம் சொல்லுதோ அதையும் எல்லாரும் சரியான கருத்துக்கு பரிந்துரை பண்ணுவாங்க. அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. அரங்கத்துல வந்து 3 ஜல்லிக்கட்டு முடிஞ்சதுக்கு பின்னுக்கு யாரெல்லாம் ஜல்லிக்கட்டு நடத்தணும்னு விரும்புறாங்களோ, வேற நிகழ்ச்சிகள் நடத்த விரும்புறாங்களோ, இல்ல அரசு நிகழ்ச்சிகள் இது 3ம் போக அங்க யாரெல்லாம் தனியார் நிறுவனங்கள் தனியார்கள் வந்து நாங்க ஜல்லிக்கட்டு நடத்துறோம், அது ஜல்லிக்கட்டு மட்டும் இல்ல கிரிக்கெட் நடத்துறோம். இப்ப வந்து மாமதுரை வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுக்காக 17-18 நடத்திருக்காங்க. அதுக்காக இப்ப பொதுப்பணித்துறையிலிருந்து அதுக்கு இவ்வளவு கட்டணம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை கட்டிட்டு வர கேட்கிற போது அது முன்னுரிமை அடிப்படையில் யாரெல்லாம் கேட்டிருக்கிறாங்களோ அதை வருஷ பிரகாரம் இந்த வட்டம் நிகழ்ச்சி அங்க தொடர்ந்து நடைபெறும். போன வட்டம் அரசு நிகழ்ச்சி அது ஓபன் பண்றதுக்காக நடந்தோம். தேவைப்படும் பட்சத்தில் இப்ப இது நடக்கிற 3 ஜல்லிக்கட்டுமே அரசு ஜல்லிக்கட்டு தானே. அவனியாவரம் மார்க்கெட்டு, அலங்காநல்லூர், பாலமேடு 3மே அரசு ஜல்லிக்கட்டு நடக்கிறோம். அதுல இந்த வட்டம் ஜல்லிக்கட்டு எல்லாம் நடக்கும். இந்த வீடியோ சொல்ற கேளுங்க. தயவு செய்து அந்த கேசட்டை முழுமையா பார்த்துட்டு அப்புறம் கேள்வி கேளுங்க. இல்ல ஒரு தவறான தகவலை எடிட் பண்ணி பரப்புறாங்க. நான் சொன்னது, நான் வந்து ஒரு அமைச்சர், எல்லா சமுதாய மக்களுக்கும் பொதுவான ஆளு. நீங்க வந்து இப்ப வந்து பின்தங்கி இருக்கிறீங்க. இப்போதான் படிச்சு ஒரு 450 பேர் தேர்வு விட்டு வந்திருக்கிறீங்க. இந்த 450 பேர் பதவிக்கு வருகிற போது எல்லா சமுதாய மக்களும் உங்களுக்கு நீங்க நல்லபடியா அனுசரிச்சு நடந்துக்கிறதுதான் அதுல இருக்கு. அது அந்த கேசட்டை முழுமையா பார்த்துட்டு சொல்லுங்க. யார பர்பஸா அதை மட்டும் சென்சார் பண்ணி
இது சொல்லியிருக்கேன். நான் சொன்னது பரம்பரை ஆண்ட பரம்பரைன்றது ராஜராஜ சோழன் காலத்திலிருந்து அந்த மன்னர்கள் காலத்தில் இருக்கிறதான் நாங்கள் சொல்லியிருக்கோமே ஒழிய இவங்க தவறுதலாக எடுத்துக்கிட்டு அதில் எடிட் பண்ணி போட்டாங்கன்னா அதுக்கு இல்லை. நான் பேசுறது முழுசா நீங்கள் கேளுங்க. எல்லா சமுதாய மக்களும் பயன்படுற மாதிரி நீங்கள் வந்து இன்னைக்கு தேர்வு பெற்றவங்க நடந்துக்கிறணும். நான் அமைச்சரை பொறுத்தளவு எல்லாருக்கும் பொதுவான ஆளு அப்படின்னு பேசியிருக்கேன். அந்த கேசட்டை முழுசா அவங்கள்ட்ட போட சொல்றேன். நீங்க பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்க. இது பர்பஸா, அதுவும் என்னைக்கு நடந்து 2 மாசம் ஆச்சா 3 மாசம் ஆச்சு, என்னமோ நேற்று நடந்த மாதிரி இன்னைக்கு நடந்த மாதிரி மீடியாவில் போட்டா அதுக்கு நான் பதில் சொல்லல. இப்ப நீங்க வேணும்னே கேட்கறீங்க. அது முழு கேசட்டையும் பார்த்துட்டு பேசுங்க. புரியுதா? அது எனக்கு தெரியல. நீங்க தான் அதை கண்டுபிடிச்சு சொல்லணும். தெரியல. நீங்க ஏன் இப்படி ஒரு கேள்வி கேட்கறீங்க? எனக்கு யாரும் கோபம் இல்ல, யாரும் என் மேல பருத்த போறதுக்கு இல்ல. அது என்ன காரணத்துக்காக அந்த மீடியா பண்ணாங்கன்னா அவங்களத்தான் நீங்க கேட்கணும். நான் பேசின முழுசையும் அந்த இதுல நீங்க போட்டு பாத்துங்க. நான் அப்ப சொல்லியிருக்கேன், எல்லா சமுதாய மக்களுக்கும் எல்லாருக்கும் நான் பொதுவான ஆளு. நீங்க தேர்ந்தெடுத்து வரக்கூடிய அரசு வேலைக்கு போகக்கூடிய நீங்கள் நிச்சயமாக எல்லோருக்கும் பொதுவான ஆளாக உங்களுடைய அணுகுமுறையும் எளிவாக அவர்களை மதிக்கத்தக்க வகையில் இருக்க வேண்டும்னு நான் கேசட்ல சொல்லியிருக்கேன். அதை தர்றேன். அதை நீங்க பாத்துக்க. போன வட்டத்தை விட இந்த ஆண்டு அதை விட சிறப்பாக நடக்கும். அவனியாவரம் அலங்காநல்லூர் பாலமேடு ஜல்லிக்கட்டு, அரசனுடைய ஜல்லிக்கட்டு, மாண்புமிகு முதலமைச்சர் துணை முதல்வர் அவர்கள் இந்த ஜல்லிக்கட்டில் எந்த விதமான பாரபட்சம் இல்லாமல் முறையாக ஆன்லைனில் பதிவு செய்து அந்த ஜல்லிக்கட்டு நடக்கும். ஆனால் தவறான செய்தி, அரசு சார்பில் ஏதோ நலத்திட்டம் கொடுக்குறோன்னு இது உபயதாரர்கள் யார் வேணுமாலும் கொடுக்கலாம். யாரெல்லாம் இதில் எல்லா பேரும் அவங்கவுங்க இதில் கொடுப்பாங்க. அதில் வந்து எந்த விதமான பாகுபாடெல்லாம் கிடையாது. எனவே அலங்காநல்லூர் பாலமேடு அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு சிறப்பாக நடக்கும். ஜல்லிக்கட்டு கீழக்கரை ஜல்லிக்கட்டாக இருக்கட்டும், கிரிக்கெட்டாக இருக்கட்டும், பல்வேறு நிகழ்வுகளாக இருந்தாலும் மாவட்ட நிர்வாகத்திட்ட அனுமதி பெற்று அதற்காக ஒரு தொகை நிர்ணயம் செய்திருக்கிறார்கள். அதை கட்டி அனுமதி பெற்று அங்கேயும் இந்த ஜல்லிக்கட்டுக்கு முடிந்ததுக்கு பின்னால் பல்வேறு நிகழ்வுகள் நடைபெறும். சரியான விளக்கம் சொல்லிட்டேன். முக்குளத்தூர் கல்வி மையம்னு ஒன்று வச்சிருக்காங்க. அதுல 5000 பேர் பண்ணியிருக்கிறாங்க. அதுல 450 பேர் குரூப் 2, குரூப் 4 மற்றதெல்லாம் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கறதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. அது வருஷம் எல்லாத்துக்கும் போறதுக்கு தான் காரணம். அப்ப அவங்க இந்த மாதிரி தேர்ச்சி பெற்று வந்தவங்க வந்து நீங்க வந்து வருகிற போது வருங்காலத்தில் வந்து உங்களுக்கு சந்ததியை நீங்க எல்லாம் வழிகாட்டணும், எல்லாத்தையும் படிக்க வைக்கணும், கொல்ல வைக்கணும்னு சொன்னோம். புரியுதா? புரியுறப்ப இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தோம். அதே மாதிரி நான் வந்து எல்லாருக்கும் பொதுவான ஆள் அமைச்சர் இருந்தாலும் இந்த சமுதாயத்தில் நீங்க இவ்வளவு பேர் படிச்சு வர்றது ரொம்ப தக்கது. 1784 1784 வந்து ஒரு பெரிய ஆங்கிலேயர் போராட்டம் நடந்திருக்கு. அந்த போராட்டத்தில் இந்த இருக்கு எங்க உண்டாங்க அந்த கெஜெட், எங்க இந்த கெஜெட் லேசா கொடுங்க, இவங்க கொஞ்சம் கண்ணில் பாத்துக்கிறேன். இதுல யாருக்கு 1784 எங்கடா இருக்கு இந்த பக்கம்? ஏய் இந்த பாத்துக்குங்க, இந்த நல்லா பாத்துக்குங்க, எல்லாம் மீடியா எடுத்துக்கங்க. 1781 ஒரு போராட்டம் நடக்குது. அந்த போராட்டத்தில் மொத்தத்தில் 5000 பேர் இறந்து போயிடுறாங்க. அந்த 5000 பேரும் இது வந்து கெஜெட்டு, நான் சொல்றது கெஜெட்ல ஆங்கிலேயர் வந்து அது ஆங்கிலேயரை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. சரியா? இதுதான் கெஜெட் புக்கு. சரியா? இது நம்மது இல்லைங்க, இது பூராமே கெஜெட் புக்கு. இந்த கெஜெட் புக்கில் மதுரையை பற்றி பூராமே இருக்கு. அதில் இந்த மாதிரியெல்லாம் இறந்துருக்கிறாங்க. அந்த காலத்தில் படிக்காத காலத்தில் இவ்வளோ வரலாறு இது விட்டுட்டீங்க. இப்போ நீங்கள்லாம் படித்து வந்திருக்கிறீங்க, இவ்வளோ தெளிவாக வந்திருக்கீங்க. வர்ற காலத்தில் வரலாறுகளையும் பார்க்கணும். அதே சமயத்தில் நீங்கள் போகிற வேலையில் எல்லாரையும் சமுதாயத்தை அணுகணும். நான் மந்திரின்றவன் எல்லா சமுதாயத்துக்கும் பொதுவான ஆளு, அரசுக்குன்ற மாதிரி கேசட் இருக்கு, கேசட்டை தர்றேன். இதெல்லாம் விட்டுட்டு அந்த ஒரு பத்திரிகை மட்டும் எடிட் பண்ணி, ஏன்னா நான் சொன்னது ராஜராஜ சோழன் காலத்தில் இந்த மாதிரி இருந்து இவ்வளவுலாம் பண்ணியிருக்காரு, அவர் பண்ணியிருக்கிறார் அர்த்தத்தில் தான் நான் சொன்னேன். இதுக்கு எடிட் பண்ணி ஏன் சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. புரியுதுங்களா? நான் சொன்ன கேசட்டு, நான் சொன்னது எல்லாத்தையும் அந்த கேசட்டை தர்றேன், பாத்துங்க. இந்த அண்டர்லைன் பண்ணிருக்கு கெஜெட்ல, ரைட்டா? சரியா? அதனால ஏதாவது உண்மை நியூஸை பண்ணணும். தவறானதை எதுக்காக பண்ணாங்க, யார் பண்ணாங்கன்னு பின்னுக்கு இருந்து யார் இயக்குறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. சரியா? ரைட். வேற என்ன சொல்லணும்? இந்த பாத்துக்க, அதை பாத்துக்க. நீ வச்சுக்கிட்ட இருக்கா? அவர்கிட்ட காப்பி இருக்கா?
கெஜெட்டுப்பா. அதான் சொல்ல முடியாது, பொய்யான தகவலை சொல்ல முடியாது. அதனால தயவு செய்து உண்மையானதை மட்டும் கெஜெட் பண்ணி கொஞ்சம் கிளியர் பண்ணு. அதை அப்படியே சென்சார் பண்ணி சும்மா ஒரு வேடிங் கடைசி வேடிங் மட்டும் எதுக்காக போட்டாங்கன்னு தெரியல. அதை அனுப்பிடுறேன். அனுப்புறேன்.